ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒரு வேக்கன்சி, அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் அட்லாஸ்ட் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. இது வந்து என்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து இன்டர்வியூலாம் எதுவும் கிடையாது. இது என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 26ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதுக்கான டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 26 ஜூலை 2024, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/8/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எப்போ எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/10, அதாவது அக்டோபர் 26 வந்து நீங்கள் எழுதுறீங்க. அந்த டைமிங் கூட கொடுத்துட்டாங்க, மார்னிங் ஷிஃப்ட்டு. அதர் தென் பேப்பர் 2 வந்து அவங்க வந்து டேட்டும் அதுக்கும் கொடுத்துட்டாங்க. 14 to 23/10 கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டுக்குள்ளே வந்து இந்தந்த டிகிரி படித்தவங்கலாம் வந்து எழுதுவாங்க. நமக்கு என்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 டேட்டில் எதனா ஒன்று வரும். நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் 14லேருந்து 23க்குள்ளே நமக்கு அந்த டேட்டுக்குள்ளே தான், அந்த 10 தேதிக்குள்ளே தான் நடக்கும். இதுக்கான நமக்கு கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். 429 தான் நமக்கு கோட் நம்பர். இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி வெப்சைட்டில், அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் நம்பர் வரும். அந்த லாகின் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ஷன் விண்டோ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது ஆகஸ்ட் 28லேருந்து 30க்குள்ளே ஒரு 3 நாள் கரெக்ஷன் விண்டோ இருப்பாங்க. எதனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோவில் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. வார்னிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எத்தனை வேக்கன்சி, என்னென்ன கேட்டகரிக்கு விட்டுருக்காங்க, என்ன பே ஸ்கேல் அப்படின்னு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கான டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, இதை வந்துருச்சு பாருங்கள், ட்ரக் இன்ஸ்பெக்டர், ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கான டிபார்ட்மெண்ட். இதுக்கான மொத்த போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வேக்கன்சி விட்டுருக்காங்க. யார் யாருக்கெலாம் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியே வந்து அவங்க 3ஆக பிரிக்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் கேட்டகரியில் தமிழ் மீடியம் படித்தவங்க, ஜென்ரல் கேட்டகரியில் உமன். ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஜென்ரலில் 3 வேக்கன்சி, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 1 வேக்கன்சி, அண்ட் தென் ஜென்ரல் கேட்டகரி உமனுக்கு வந்து 1 வேக்கன்சி. பிசி ஜென்ரலில் வந்து 2 வேக்கன்சி, பிசி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 1 வேக்கன்சி, பிசி உமனுக்கு வந்து 1 வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1 வேக்கன்சி, எம்பிசி வந்து அந்த டிசபிலிட்டிக்கு வந்து 1 வேக்கன்சி, எம்பிசி உமனுக்கு வந்து 1 வேக்கன்சி, அண்ட் தென் எஸ்சி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சி, எஸ்சி உமனுக்கு 1 வேக்கன்சி, அண்ட் தென் எஸ்சி ஜென்ரல் கேட்டகரி, அதில் எஸ்சிஏ வருது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரிக்கும் 1 வேக்கன்சி விட்ருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 20 ஹை சேலரி தான் வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் 50,000 ப்ளஸ் தான் வரும் உங்களுக்கு இன் ஹேண்டு. அண்ட் தென் இது மட்டும் தான் விட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நமக்கு ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட். இதுவும் ஃபார்மசி கேட்டகரி வந்து எலிஜிபிள் தான். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. டோட்டலி வந்து 5 வேக்கன்சி. இந்த ஸ்டார் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சரில் வந்து இந்த வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கான பே லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 16. இதுவும் வந்து ஹை பே தான். இந்த 5 வேக்கன்சி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி எல்வி லோ விஷனுக்கு ஒரு வேக்கன்சியும், எம்பிசியில் வந்து அந்த லோ விஷன் டிசபிலிட்டிக்கெலாம் 1 வேக்கன்சி பிரிக்கிறாங்க, எஸ்டிக்கு 1, நெக்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 1, அண்ட் தென் பிசி கேட்டகரியில் உமனுக்கு 1 வேக்கன்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. 5 வேக்கன்சி வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள், அதாவது எஜுகேஷன், ஏஜ் லிமிட் அதெல்லாம் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 வேக்கன்சி. இதுக்கான ஏஜ் லிமிட், அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா 32, அண்ட் தென் வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசபிலிட்டி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 42 தராங்க. 42 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் டிசபிலிட்டி இருந்தால் 50 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே விடோவாக இருந்தால் உங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இதுக்கான நீங்கள் வந்து ஓபிசி அண்ட் தென் எஸ்சி கேட்டகரி அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதர் தென் பார்த்தீங்கன்னா
இந்த பிசிஎம், எம்பிசி அதுக்கெலாம் வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டவுட்டாக இருந்தால் அதை படித்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் என்னென்ன வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எஸ்எஸ்எல்சி, 12th சர்டிஃபிகேட்டு, உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் டிசி சர்டிஃபிகேட்டு, அதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஒன்லி டிகிரி படிச்சிருந்தால் போதும். மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் ஃபார்மசி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் ஆர் மெடிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதாவது நீங்கள் ஜஸ்ட் பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் தென் ஜூனியர் அனலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஒன்று ஃபார்மசியில் முடிச்சிருக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கலாம், இல்லை ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கலாம். நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரக் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபார்மசி கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அண்ட் தென் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அது வந்து 100 மார்க்கு வைக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் 150 மார்க்ஸ் வந்து டோட்டலு, அதில் 60% வந்து கம்பல்சரியாக நீங்கள் எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது பார்ட் ஏவும் பார்ட் பியும் மொத்தமாக சேர்த்து 3 ஹவருக்கு நடத்துகிறாங்க. இந்த பார்ட் ஏல வந்து 60%, பார்ட் பியில் வந்து 150க்கு 135 மார்க்ஸ் கம்பல்சரி நீங்கள் எடுத்தே ஆகணும். அதாவது எஸ்சி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரிக்கு 135. அண்ட் தென் அதர்ஸ் வந்து 118 கொடுத்துருக்காங்க. இந்த 180 அப்படின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்ட் பியில் இருக்க மார்க்ஸும் அதாவது பேப்பர் 2வில் இருக்க மார்க்ஸும் டோட்டலாக வந்து 450 மார்க்ஸு. அதில் வந்து 180 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துருக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. இது வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பார்ட் ஏவும் பார்ட் பியும் ஓஎம்ஆரில் எழுதுவீங்க. பேப்பர் 2 வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் எழுதுவீங்க. அதாவது தமிழும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மேக்ஸ், ரீசனிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 150 அண்ட் தென் 150 மார்க்ஸ் மொத்தம் அந்த 300 மார்க்கை வந்து ஓஎம்ஆரில் எழுதுவீங்க. பேப்பர் 2 சப்ஜெக்ட் மார்க்கை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் எழுதுவீங்க. மொத்தம் அந்த 450 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 300 + 150, இது 2 தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் வந்து யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செலெக்ஷனில் வந்து வருவாங்க. தமிழ் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். அண்ட் தென் இதுக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து எந்தெந்த லாங்குவேஜ்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும், வேறு எந்த லாங்குவேஜ்லையும் எழுத முடியாது. ஜூனியர் அனலிஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் வேக்கன்சி அண்ட் தென் இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்தால் உங்களுக்கு குவாரிஸ் இருந்தால் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம். ஆர் இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் குவாரிஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் தென் ஹவு டு அப்ளை அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வீடியோ வந்து நான் தனியாக வந்து போடுறேன். ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் தனியாக போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சைன் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்த தேதியை போடணும். அது சைஸு, டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த கேபியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எது நியர்பையோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சென்னை கொடுத்துருக்காங்க, எல்லா அந்த 38 டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஜஸ்ட்டு நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ணாலே போதும் இந்த ஜாப்புக்கு, ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் ஃபீ பேமெண்ட் வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ளிகேஷன் எடிட், கரெக்ஷன் விண்டோ, அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அண்ட் தென் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கம்பல்சரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக போயிருக்கும். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.